வெல்கம் பேக் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நாம டயலாக் பேஸ்டு சென்டென்சஸ் பார்க்கலாம். படம் பார்க்கலான்னு நினைக்கிறியா? நம்ம கேக்குறோம். 2 பேரும் பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, "ஏய் படம் பார்க்கலாமா?" அப்படின்னு கேட்போம்ல. அத would you like to see a movie? would you like to see a movie? ஆமா. அவங்களும் லைக் பண்றாங்க. ஆமா. ஆனா எனக்கு என்னோட வேலைய முடிக்கணுமே. ஏதோ ஒரு வேலை இருக்குது. அதுக்கு yes, I'll have to, but I have to finish my work. Yes, I love to, but I have to finish my work. அடுத்து சரி சொல்லு. அப்போ என்னால உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலையை நம்ம என்ன செய்றோம்? சரி சொல்லு, உன்னோட வேலையை நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அத let me know so I can help you. Let me know so I can help you. நீ எனக்கு சொல்லு, அப்பதான் என்னால உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும். அடுத்து உதவி செய்ய வருவதற்கு நன்றி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வேலை இருக்குன்னு சொல்றோம். அவங்க நான் ஹெல்ப் பண்றேன்றாங்க. பட் அந்த வேலைய அவங்களால செய்ய முடியுமா? நம்ம தரப்புல முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ என்ன செய்றோம்? "ஏய் தேங்க்ஸ்ப்பா" அப்படின்னு நம்ம ஜென்ரலா தேங்க்ஸ்ன்னு சொல்லி முடிச்சிருவோம். அத இன்னும் என்ஹான்சிங்கா தேங்க்ஸ் ஃபார் ஆஃபரிங். தேங்க்ஸ் ஃபார் ஆஃபரிங் எப்படி சொல்லுங்க? இன்னும் சூப்பரா இருக்கும். அடுத்து நான் என்ன உதவி செய்யணும்? நம்ம ஆஃபருக்கு ஓகே சொன்ன பிறகு அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன உதவி பண்ணணும்? சொல்லு, நான் என்ன செய்யணும்? இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. இத how can I help you? how can I help you? அடுத்து எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. ஜென்ரலா இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்ல. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. இத I'm not feeling very well today. I'm not feeling very well today. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அதோடு சேர்த்து கொஞ்சம் காய்ச்சலும் இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். பாருங்க, அவங்க நினைக்கிறாங்க. உண்மையா இல்லையா அப்படின்னு அவங்களே இன்னும் கன்ஃபர்மேஷனுக்கே வரல. பட் ஆனா அவங்களுக்கு சிம்டம் தெரியுது. ஸோ இத மாதிரி இருக்கும்போது அப்ப அது நாம I have a headache and I might have a fever. I have a headache. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. அதோட சேர்த்து கொஞ்சம் காய்ச்சல் இருக்கும் போல தெரியுது. அப்போ might have இருக்கும் போல அப்படி நீங்க சொல்லிக்கலாம். ஓகே. I have a headache and I might have a fever. I have a headache and I might have a fever. அப்ப நம்ம சொல்றோம், யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா, "ஏய் காய்ச்சல் அடிக்குதா? சரி காய்ச்சல் பார்த்துக்கோடா. அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரியா? காய்ச்சல் பார்த்துக்கோ. அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடு" அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இத You should take care your temperature and go relax. You should take care your temperature and go relax. இதெல்லாம் நல்லா இருக்கும். நீங்க ஷேடோவிங் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா, நல்ல ஸ்போக்கனை இம்ப்ரூவ் பண்ணலாம். You should take care your temperature and go relax. அடுத்து நீ எங்க போகணும்னு ஆசைப்படுற? அடுத்து பாருங்க, நீ எங்க போகணும்னு ஆசைப்படுற? நம்ம ஒரு வெக்கேஷன் ட்ரிப் அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது, சரி சொல்லு, நீ எங்க போலான்னு ஆசைப்படுற அப்படிங்கிறத Where do you want to travel? Where do you want to travel? ஓகே. அடுத்து நீ எப்பயாவது வெளிநாட்டுக்கு போயிருக்கியா? வெளிநாடுங்கிறத தாண்டி நீங்க உங்களுடைய கான்டெக்ஸ்ட் தக்கன நீங்க மாத்திக்கலாம். வேற எங்க போயிருக்கிற? உங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்கிறியா? இல்லைன்னா நீ துபாய் போயிருக்கியா? இது மாதிரி உங்களுக்கு ஒண்டர்லா போயிருக்கிறியா? உங்களுக்கு ஏத்த கான்டெக்ஸ்ட் தக்கன மாத்திக்கலாம். நீ எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிருக்கிறியா? ஸோ இத மாதிரி கேட்கிறதா Have you ever been abroad? Have you ever been abroad? Have you ever beenக்கு அப்புறம் நீங்க சென்னை போடலாம், பெங்களூர் போடலாம். நீ பெங்களூர் போயிருக்கிறியா? Have you ever been அப்படின்னு போட்டு நீங்க கேட்கலாம். அடுத்து உன்னுடைய இலக்கு எது? உன்னுடைய இலக்கு எது? இலக்கு எதுன்னா என்ன? What you become. அதுதான் உன்னுடைய இலக்கு. நீ என்னவாகணும்னு ஆசைப்படுற? இதையா உன்னுடைய இலக்கு இது. இதுக்கு What's your dream destination? What's your dream destination? அடுத்து
ஆப்ஷன் வருது. உனக்கு இது பிடிக்குமா? அது பிடிக்குமா? அப்படிங்கும்போது. உனக்கு கடற்கரை பிடிக்குமா? இல்லன்னா மலைகள் அந்த மாதிரி எல்லாம் பிடிக்குமா? அப்படின்னு கேட்கிறத ஆப்ஷன நீங்க மாத்திக்கலாம். ஓகே. அதுக்கு Do you like beach or mountain? Do you like beach or mountain? Do you like tea or coffee? அப்படின்னா உனக்கு டீ பிடிக்குமா? காஃபி பிடிக்குமா? ஓகே. உனக்கு என்னை பிடிக்குமா? அவளை பிடிக்குமா? எப்படி கேட்பீங்க? Do you like me or her? ஓகே. அடுத்து நீ அடிக்கடி டிராவல் பண்ணுவியா? யாரோ ஒருத்தர் ஒரு வேலை விஷயமாவோ எதுக்காகவோ அடிக்கடி டிராவல்லே இருக்கிறாரு. ஸோ நம்ம அவர்கிட்ட கேட்குறோம், நீ அடிக்கடி டிராவல் பண்ணுவியா? இதான் Do you travel often? Do you travel often? ஓகே. அடுத்து ஓகே. டிராவல் பண்ணும்போது எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுவேன்? டிராவல் பண்ணும்போது எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுவேன்? சில பேர் பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ணும்போது சைலன்ட்டா இருக்கணும். நான் தனியாவே டிராவல் பண்ணுவாங்க நெறைய பேர். தனியா டிராவல் ஒரு சில பேர் என்ன செய்வேன்னா, ஃபேமிலியோட போணும். அப்பதான் ஜாலியா இருக்கும் அப்படின்னு. சில பேர் இயற்கையை ரசிப்பாங்க. சில பேர் வந்துட்டு தான் கூட்டத்து கூட பேசி மகிழ்ந்து இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுவாங்க. ஸோ, அப்போ அவங்களுடைய ப்ரிஃபர் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ, அத அப்ப நீ டிராவல் பண்ணும்போது எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுற? அப்படிங்கிறத What do you like to be when traveling? What do you like to be when traveling? Okay. What do you like? னா உனக்கு என்ன பிடிக்கும்? To be when traveling. Travelல இருக்கும்போது உனக்கு எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுற? ஓகே. அடுத்து நீ வழக்கமா யாரு கூட டிராவல் பண்ணுவ? டிராவல்லே இருக்கிறோம் இல்லையா? ஸோ நீ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, வழக்கமா நீ யாரு கூட டிராவல் பண்ணுவ? What do you usually travel with? What do you usually travel with? What do you usually travel with? நீங்க சொல்லுங்க. What do you usually travel with? Okay, next. நைட்டா எத்தனை மணி வரைக்கும் தூங்குவ? இது காமனா நம்ம வீட்ல அடிக்கடி கேட்போம். நைட்டு நீ எத்தனை மணி வரைக்கும் தூங்குவ? இதான். How many hours do you sleep at night? How many hours do you sleep at night? Okay. அடுத்து. ஓகே. இது ஒரு நல்ல சென்டென்ஸ். பாருங்க. பொது நிப்பாட்டு. பொது நிப்பாட்டு. இத நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? நம்மள யாரோ ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணும்போதோ, இல்ல நம்மளுடைய தவற அடிக்கடி சுட்டிக்காட்டும்போதோ, இல்ல செய்யாத ஒரு விஷயத்த நம்ம செஞ்ச மாதிரி சொல்லும்போதோ, நமக்கு கோபம் வரும். கோபம் வந்த உடனே, "போதும் நிப்பாட்டு" அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. தட் இஸ் "கெட் ஆஃப் மை பேக்." கெட் ஆஃப் மை பேக். இது ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லி பாருங்க. நிஜமா நல்லா இருக்கும். கெட் ஆஃப் மை பேக் அப்படின்னா, போதும் நிப்பாட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்னு நைஸா ஒரு வேர்ட் வருது பாருங்க. யாரும் ஈஸியா என்ன ஏமாத்த முடியாது. யாரும் என்ன ஈஸியா ஏமாத்த முடியாது. நம்ம இத எப்ப யூஸ் பண்ணுவோம்? யாரும் ஈஸியா ஏமாத்த முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கோம்னு அர்த்தம். இல்லன்னா அந்த ஃபீல்டுல நமக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம், யாரும் என்ன ஈஸியா ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லுமா, இதுக்கு ஒரு அருமையான ஃப்ரேஸ் இருக்குது. அது என்னன்னா, I wasn't born yesterday. I wasn't born yesterday. அப்படின்னா என்ன? எனக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யாரும் என்ன ஈஸியா ஏமாத்த முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே. I wasn't born yesterday. அடுத்து, உன்னோட பெட் உன்னோட ரூம்லயா தூங்குது? பிரசன்ட் ஃபார்ம்ல கேக்குறோம். பாருங்க. தூங்குது, தூங்குதா அப்படின்னு கேக்குறோம். உன் பெட் உன் ரூம்லயா தூங்குது? அப்படின்னு பிரசன்ட் ஃபார்ம்ல கேட்கும்போது, does your pet sleep in your room? Does your pet sleep in your room? ஓகே. தயவு செஞ்சு நீங்க ஷேடோவிங் கான்செப்ட் படி அந்த சென்டென்ஸோட ஃபார்மேஷனை அப்படியே எடுத்துக்கோங்க. பட் உங்களுடைய கான்டெக்ட்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுல மட்டும் சேஞ்ச் பண்ணி பேசுங்க. டெய்லி பேசுங்க. உங்களோட சென்டென்ஸ ஓனா கிரியேட் பண்ணீங்க. வேணா கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களோட ஸ்போக்கனை இம்ப்ரூவ் பண்ணுங்க. தேங்க் யூ.